ஹாய் ஆல், திஸ் இஸ் அருணா. வெல்கம் பேக் டு மை சேனல். ஓகேங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய வெட்டிங் ஆனிவர்சரி வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஆமாங்க, எனக்கு கல்யாண நாள் தான். ஸோ அதுக்காக நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தோம். அதை பற்றி தான் ஒரு குட்டி விளாகாக எடுத்திருக்கேன். சரி, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸும் எடுத்துக்கிட்டேன் என் ஹஸ்பண்ட் கூட. இப்போ நம்ம கிளம்பியாச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா, பழனி கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். எதுலன்னு கேட்டிங்கன்னா, டூ வீலரில் தான் போகிறோம். என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாங்க, தாரமங்கலத்துலேருந்து பழனி வரைக்கும் நாங்கள் டூ வீலர்லேயே போனோம். ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே பஸ்ஸில் தான் போவோம். ஸோ இந்த டைம் டூ வீலரில் ஒரு லாங் ட்ராவல் போகணும்னு எனக்கு ஆசை. ஸோ அதனால் என் ஹஸ்பண்ட் என்னை டூ வீலர்லேயே கூப்பிட்டு போனாங்க. நான் நல்லா என்ஜாய் பண்ணி ஜாலியாக போயிட்டு வந்தேன். அதை தான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி வச்சுருக்கேன். இது இவ்வளோ ஸ்பீடாக போனீங்களா அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. இது வீடியோக்காக நான் ஸ்பீடு போட்டு விட்டுருக்கேன். நிறைய ஸ்பீடு போட்டு விட்டுருக்கேன். பட் அவர் ரொம்ப ஸ்லோவாக தான் ஓட்டுவார். அதுவும் அவ்வளோ லாங் இல்லையா. ஸோ நாங்கள் சும்மா அங்கேயும் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு நல்லா தான் போயிட்டுருந்தோம். ஸ்பீடாலாம் நாங்கள் போகலை. இது நான் ஸ்பீடு போட்டு விட்டுருக்கேன். அதுதான். ஓகே, நீங்களும் வாங்க, எங்கள் கூட ட்ராவல் பண்ணலாம். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரியாது அது என்ன பிளேஸ்னாலாம் தெரியாது. ஆனால் எனக்கு இந்த விங் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல மட்டும் போனாமே எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். பஸ்ஸில் எப்போ போனாலுமே எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் டூ வீலரில் போனதுனால சரி பக்கத்தில் போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு நாங்கள் போய் ஒரு குட்டி வீடியோவாகவே எடுத்தாச்சு. ஆனால் என்ன ஒரு ரீசன்னா, அங்கே அந்த விங் சுத்தவே இல்லை. அதுதான் எனக்கு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட். மற்றபடி ஓகே தான். அதை போய் பக்கத்தில் பார்த்தது எனக்கு ஓகே தான். அதுதான். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இந்த விங்க? நீங்கள் இந்த சைட் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, யாரும் பார்க்காமலாம் இருக்க மாட்டீங்க. பட் பக்கத்தில் போய் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அதனால தான் வண்டியை நிறுத்தி இதெல்லாம் சேட்டைகளெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, எகெயின் ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல தண்ணி ஒரு ஆறு மாதிரி ஓடிட்டு இருந்தது இல்லையா. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் இதையும் ஒரு குட்டி வீடியோவாக, எனக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கோ அதெல்லாம் உடனே வீடியோவாக எடுத்தாச்சு. எனக்கு இது பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் இதையும் நம்ம வீடியோவில் ஆட் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு குட்டி குட்டி கிளிப்ஸாக எடுத்துக்கிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பியாச்சு. இந்த இதுக்குள்ளே ஒரு முதல்ல இருக்காங்க. அதை ஒரு ஒரு இதில் போட்டிருந்தாங்க. ஒரு பேப்பர், ஒரு பேனர் மாதிரி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த பிளேஸ்லாம் பார்த்திங்களா, ரொம்ப பச்சை பசேல்னு இருக்குது. ஆக்சுவலாக இப்போல்லாம் ரோடுன்னு எடுத்துக்கிட்டாவே மோஸ்ட்லி கடை, வீடு இந்த மாதிரிலாம் கட்டி தான் இருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் பிளேஸ் வரைக்கும் கொஞ்சம் நிறையவே பச்சை பசேல்னு நல்லா அழகாக இருந்தது. ஸோ அதனால் நம்ம வீடியோவுக்கு கண்டிப்பாக இந்த இது வேணும்னு சொல்லிட்டு எடுத்தேன். பட் அதை ஸ்லோவாக காமிச்சிட்டு தான் இன்னும் நிறையா தூரம் எடுத்தேன் நான். பட் ஸ்பீடு போட்டு விட்டுட்டேன். இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. பழனி கோயிலுக்கு வந்துட்டேங்க. எல்லோரும் சாமியை கும்பிட்டுக்கோங்க. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ட்ரெயினில் போகணும், மேலே ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. ஸோ அதனால் என் ஹஸ்பண்ட்கிட்டே இந்த டைம் ட்ரெயினில் கூப்பிட்டுட்டு போங்கன்னு கேட்டேன். நம்ம இப்போது ட்ரெயினில் தான் போய்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா. கீழேருந்து மேலே ட்ரெயின் போகும் இல்லையா, அதில் தான் போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக இது ரொம்ப 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 ஸ்லோவாக தான் போகும். பட் இந்த வீடியோவுக்கு நல்லா ஸ்பீடு போட்டு விட்டுருக்கேன். அங்கே பாருங்கள், இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பீட் கம்மி பண்ணிட்டேன். ஏன்னா ஆப்போசிட் சைடில் பாருங்கள் ஒரு ட்ரெயின் போகுது. ஸோ அதை காமிக்கணுங்கிறதுக்காக இந்த இடத்துல மட்டும் ஸ்பீட் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக போகுதுன்னு. பட் எகெயின் ஸ்பீடு போட்டு விட்டுருக்கேன். இது இவ்வளோ வேகமாக தான் மேலே ஏறுதுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. அப்படி இல்லை. மேலே கோயிலுக்குள்ளே போயிட்டு நம்ம எடுக்க முடியாது. மறுபடியும் வெளியில் தான் நான் எடுத்தேன். ஸோ அதனால் இப்போ ஏறுற வரைக்கும் எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு இங்கே இருந்து கொஞ்சம் பக்கத்தில் போகிற வரைக்குமே நான் வீடியோ எடுத்துக்கிட்டேன்.
அந்த இது தான் இது இங்கே காமிச்சிட்ருக்கோம் உங்களுக்கு சைடில். அங்கே சைடில் ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கிறதுல தான் அந்த இன்னொரு ட்ரெயின் வந்துட்டு போகும். இப்போ நம்ம இந்த ட்ரெயினில் இப்படி போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? அவ்வளோதாங்க சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. இப்போ வெளியில் வந்தாச்சு. ஏன்னா உள்ளே மொபைல் அலோடு இல்லை இல்லையா? ஸோ இப்போ வெளியில் வந்துட்டு சாமியை ஒரு குட்டியாக ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன். பார்த்துக்கோங்க. பழனி டெம்பிளில் வந்துட்டு கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கு போல். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ரெடி பண்ணிகிட்ருந்தாங்க நாங்கள் போகிற டைம் வந்துட்டு March 14th. இப்போ நான் வீடியோ எடிட் பண்ணுற டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா April 7. பார்த்துக்கோங்க என்னோடய டக்கு. கொஞ்சம் டைமே இல்லை நான் ரெடி பண்ணுறதுக்கு. அதனால தான் இன்னும் நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன். நான் எடிட் பண்ணி உங்களுக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஓகேங்களா? அந்த சைட்லேருந்து அப்படியே இந்த சைடு திரும்பினா இங்கே ஒரு வியூ பாயிண்ட். என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. என்னால் எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சாமியை நல்லா வேண்டிக்கோங்க. இவ்வளோ ஸ்டெப்ஸ் ஏறுறதும் கஷ்டம்தான், இறங்குறதும் கஷ்டம்தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எப்படி தான் நடைப்பயணம்லாம் நடக்கிறாங்க. என் ஹஸ்பண்ட் கூட நடைப்பயணம் நடந்து போவாங்கங்க. எப்படி தான் நடக்கிறாங்கன்னு தெரியல அவ்வளோ தூரம். பட் என்னால் இங்கே இருக்கிற ஸ்டெப்ஸை ஏறவும் முடியல, இறங்கவும் முடியல. அவ்வளோதாங்க. கோவிலில் இருந்துட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. மறுபடியும் வெளியில் வந்துட்டு அந்த என்ட்ரன்ஸை வந்து ஒரு குட்டியாக வீடியோ எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்ததெல்லாம் இதில் ஆட் பண்ணி இதுதான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அடுத்த நாளே எங்கள் காலேஜில் வந்துட்டு சர்டிஃபிகேட் கிராஜுவேஷன் ஃபங்க்ஷன் வந்துட்டு நடந்தது. ஸோ அடுத்த நாளே நான் வந்து காலேஜுக்கு கிளம்புனேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது. ஏன்னா போயிட்டு நாங்கள் வீட்டுக்கு வரத்துக்கே ஒரு 9 o'clock ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் காலேஜுக்கு கிளம்பிட்டேன் கிராஜுவேஷன் டே செலிப்ரேஷனுக்காக. அங்கே யார் நமக்கு வந்துட்டு சீஃப் கெஸ்ட்டாக வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் தான் வந்திருந்தாங்க. இதுதான் எங்கள் காலேஜுடைய குட்டி வீடியோ. இதை நான் எடுத்திருந்தேன் வெளியில் இருந்துட்டு. ஃபஸ்ட்டு வந்து அலுமினி ஃபங்க்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் அப்போ வந்திருந்த ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள்லாம் ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். இது வந்துட்டு சும்மா சீனுக்காக நாங்கள் அங்கே ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதனோட ஃபோட்டோஸ் தான். இது வந்துட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கு அலோடு கிடையாது. ஸோ அதனால் அதெல்லாம் வீடியோலாம் எதுவும் நான் எடுக்கலை. ஜஸ்ட்டு ஃபோட்டோஸ் அங்கே எல்லாருமே கிளம்பி போனதுக்கப்புறமா அங்கே எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதை மட்டும் ஒரு குட்டியாக நான் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். எகெயின் ஸ்டேஜ் மேலே ஏறி அங்கே நின்னெல்லாம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அந்த ஃபோட்டோஸை இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வீட்டுக்கு வந்தோடனே என் ஹஸ்பண்ட்கிட்டையும் என் பையன்கிட்டையும் கொடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அவர் சார் சொன்ன இல்லைங்களா, அவங்க கூட எடுத்த ஃபோட்டோ இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதுதான். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேங்க. அன்டில் தென் பாய் ஃப்ரம் யுவர் சர்னா. தேங்க்யூ ஸோ மச் டு ஆல். பாய்.